நிதி நெருக்கடியே பொங்கல் பரிசு தொகை வழங்காததற்கு காரணம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்தார். ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் மாரிமுத்து, தமிழக அரசு வழங்கி வரும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதில் அளித்து பேசிய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, கடந்த ஆண்டு மிக்ஜாம் புயல், கனமழை, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க மத்திய அரசிடம் 37,000 கோடி ரூபாய் கோரிய நிலையில் 276 கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். அதேபோல பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 2,155 கோடி ரூபாயும் இதுவரை விடுவிக்கப்படாத காரணத்தினால் தமிழக அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருப்பதால் நடப்பாண்டு பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் வழங்க முடியவில்லை என அவர் விளக்கம் அளித்தார். அமைச்சர்கள் பேசும்போது துறைசார் அதிகாரிகள் அவையில் இருக்க வேண்டும் என்ற மரபு மதிக்கப்படுவதில்லை என அவை முன்னவர் துரைமுருகன் அதிருப்தி தெரிவித்தார். ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது IAS அதிகாரிகள் யாரும் அவையில் இல்லாத காரணத்தினால் அவை நிகழ்வை குறுக்கிட்டு பேசிய அவை முன்னவர் துரைமுருகன், பாரம்பரியமிக்க இந்த அவையை மதிக்கும் வகையில் துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுக்கான இருக்கையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அவர் அறிவுறுத்தி 10 முதல் 15 நிமிடங்கள் கடந்த பின்னரும் அதிகாரிகள் யாரும் வராததை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமாரும் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, கேள்வி நேரத்தின் போது எந்தெந்த அமைச்சர்களின் துறை சார்ந்த கேள்விகள் இடம்பெறுகிறதோ அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் விடுவிக்கப்பட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய திட்டமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அறிவிக்கப்பட்டது. இதனை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், SP வேலுமணி கேட்ட கேள்வி புரியவில்லை என்றார். இருப்பினும் கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 நீங்கள் கேட்டீர்கள் என்பதற்காக மட்டுமே முன்னுரிமையின் அடிப்படையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். செங்கம் சட்டமன்ற தொகுதியில் நந்தன் கால்வாய் திட்டம் நடப்பாண்டில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்தார். 1989 பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இத்திட்டத்தை நிறைவேற்றிவிடு என்று கருணாநிதி தன்னிடம் சொல்லிக் கொண்டிருந்ததாக பேசிய அவர், தடங்கல்களை மீறி எப்படியும் இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளோம். முறைப்படி நந்தன் கால்வாய் திட்டம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 6000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். VCK உறுப்பினர் சிந்தனை செல்வன் கேட்டதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அப்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 6000 ஆசிரியர்களை நியமிக்க தேர்வு நடைபெற்றதாகவும், கடந்த நவம்பர் மாதம் 3198 பேருக்கு ஆசிரியர் பணி நியமன ஆணை வழங்க தயாராக இருந்த நிலையில் ஆசிரியர்கள் வழக்கு தொடர்ந்த காரணத்தால் ஆசிரியர் நியமனம் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக 21ஆம் தேதி வரும் வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என உறுதியாக நம்புவதாகவும், தீர்ப்பு வந்ததும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு மாற்றாக நிரந்தர ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசிய அதிமுக MLA காமராஜ், தொழில் முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்து பேசிய அமைச்சர் TRP ராஜா, 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி புதிய தொழில் முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்ததோடு 31 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளோம் என்றார். 31 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் என்பது மத்திய அரசு கொடுத்த தகவல் என்றும் அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்குள் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். பெண்கள் அமைதியாக வாழும் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசினார்.
ஆளுநர் உரைக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசிய அவர், இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ்நாடு அறநிலையத்துறை அல்லது திருக்கோயில் அறநிலையத்துறை என மாற்ற வேண்டும் என்றார். ஏனெனில் இந்து என்பதற்கொன்றான வரலாற்று சான்றுகள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆளுநரும் மத்திய அரசும் முதல்வரை மென்மையானவர் என நினைக்கிறார்கள். ஆனால் தமிழக மக்களின் நலன் என்று வரும்போது அவர் புயலாக மாறுவார் என கூறினார். மற்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகம் மத்திய அரசுக்கு வரி பங்களிப்பை செலுத்தி வரும் நிலையிலும் மத்திய அரசு மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை கண்டித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் யுஜிசி வரைவு திருத்தம் மேற்கொண்டது. தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். கல்வித்துறையில் மத்திய அரசு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை ஏன் அமல்படுத்தவில்லை என பல தரப்பினர் கேள்வியை முன்வைத்துள்ளனர். தமிழ்நாட்டுக்கென புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவை 2022ஆம் ஆண்டு முன்னதாக முதலமைச்சர் அமைத்து உத்தரவிட்டார். கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என பல தரப்பினரிடம் 1.5 ஆண்டுகளாக கருத்து கேட்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் நீதியரசர் முருகேசன் முதலமைச்சரிடம் அறிக்கையை நேரில் வழங்கினார். இந்நிலையில் மாணவர் நலனுக்கு எதிராக புதிய கல்விக் கொள்கை வரைவு தயாரிக்கப்பட்டதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை கிடப்பில் போட்டது ஏன் என பல தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். மாநில திட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்காமல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு அறிக்கைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவது முரணாக உள்ளதாகவும் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நியாய விலைக் கடைகளில் அரசின் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்தது. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதற்கான டோக்கன் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நாளில் மக்கள் நியாய விலைக் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனை வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டாலும் மேலும் வளர்ச்சி தேவை என்பதே தனது எண்ணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் இமேஜின் டிஎன் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், ஏஐ தான் இன்று பல இடங்களில் பேசுபொருளாக உள்ளதாகவும் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் கூறினார். மேலும் சைபர் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் சைபர் செக்யூரிட்டி இணையத்தில் தமிழ் வழி கல்வி, தமிழ் வழி தேடுதலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சேலத்தை சேர்ந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி உதவி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சேலம் மேச்சேரி கிராமத்தை சேர்ந்த மல்லிகா திருப்பதி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்றிருந்த போது இலவச தரிசனத்திற்கான நுழைவு சீட்டை வாங்கும் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்த மல்லிகா உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்படும் எனவும் அவரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
கரைந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியை காப்பாற்ற மறைந்த தலைவர்கள் குறித்து சீமான் கொச்சையாக பேசி வருவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியவாணி முத்துநகர் பகுதியில் மக்களிடம் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது செய்தியாளர்கள் பெரியார் குறித்து சீமான் பேசியது குறித்து கேட்டதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, கரைந்து கொண்டிருக்கும் இயக்கமாக சீமானின் நாம் தமிழர் கட்சி மாறி வருகிறது என்றும், மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசினால் தன் பெயர் அடையாளப்படும் என்பதால் சீமான் இவ்வாறு பேசி வருகிறார் எனவும் கூறினார். கரைந்து கொண்டிருக்கின்ற இயக்கமாக இன்றைக்கு அவர் தலைமையில் இருக்கின்ற அந்த இயக்கம் மாறிவிட்டது. அதனால் ஏதாவது ஒன்று இப்படி பேசி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற முயற்சிகள் தான் இது. அதற்காகவே ரூம் போட்டு சிந்திப்பார் என்று நினைக்கின்றேன். தினந்தோறும் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள், இருட்டில் கிடந்த இந்த சமுதாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தலைவர்கள், விடிவெள்ளிகள், பகுத்தறிவாதிகள் போன்றவர்களை கொச்சைப்படுத்தினால்தான் தன்னுடைய பெயர் அடையாளம் காட்டப்படும் என்பதால் இப்படி செய்கிறார். பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அமலமாகி இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாட்டு மக்களிடம் திமுக அரசு நற்பெயர் பெற்று வருவதாகவும், திமுக அரசு மீது எப்படியாவது களங்கம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கில் எடப்பாடி பழனிசாமி அருவருக்கத்தக்க வதந்தியை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறிய அவர், பொள்ளாச்சி முதல் அண்ணா நகர் வரை பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அமலமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்துள்ளார். மதுரை அடுத்த அரிட்டாப்பட்டி பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை அமைச்சர் மூர்த்தி நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய அமைச்சர் மூர்த்தி, மக்களின் கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது எனவும் உறுதியளித்தார். பேரணியாக சென்ற 5000 பேர் மீது பதியப்பட்ட வழக்குகள் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் கடந்த 3ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற உத்தரவிட கோரி கல்லூரி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைக்க உத்தரவிட்டு மனுவையும் தள்ளுபடி செய்தது. சென்னை மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களை தாக்கியது, கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்கிறது. 2002ஆம் ஆண்டு மேயர் கராத்தே தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் சென்னை கண்ணப்பன் திடல் மீன் அங்காடி டெண்டர் தொடர்பான பிரச்சனையின் போது அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதில் அதிமுக உறுப்பினர்கள் அளித்த புகாரின் பேரில் அப்போதைய திமுக கவுன்சிலரான மா சுப்பிரமணியன் உள்பட 7 பேருக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2019இல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் 22 ஆண்டுகளுக்கு பின்னர் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஜெயவேல் நாளை வழங்குகிறார்.